ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சலாம். ஒரு கப் அரிசி மாவும் 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதுங்க. வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் செஞ்சலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 10 செகண்ட் எண்ணெயில் வறுத்து விட்டுட்டு இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாவை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. இதோட 1 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு எடுத்திங்கன்னா அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த அரிசி மாவு நல்லா வெந்து வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த வடை மாதிரி நல்லா தட்டி போட கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால் 1 கப் அளவு அரிசி மாவுனா 1 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இதோட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது இது அப்படியே நல்லா அழுத்தி விட்டு வச்சு விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பவுலில் நான் மாற்றி எடுத்துட்டேன். இதோட ஒரு 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 2 கிழங்கே போதுமானதாக இருக்கும். இதில் காய் செத்துறதுல நம்ம நல்லா செத்தி விட்டுறலாம் வேக வச்ச உருளைக்கிழங்க. உங்ககிட்ட அப்படி இது இல்லை அப்படின்னா கையால் நல்லா மேஷ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஈவனாக சேர்த்திருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து விட்டாச்சு. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதுவே போதுமான அளவாக இருக்கும். இதோட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கோம், நீங்கள் தூள் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா உருண்டையாக பிடிக்க வரணும். தண்ணி நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, அந்த அரிசி மாவில் சேர்த்த தண்ணி மட்டும்தான். இப்போ இதை நல்லா உருட்டிட்டு கையால் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஸ்கொயர் மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தட்டிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும் வடை போல். ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இந்த போல் தட்டி வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் இப்படி தான் இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நல்லா உளுந்த வடை டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாத நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா மேலே கிறிஸ்பியாக நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால் நல்லா பொங்கி வருது. நீங்கள் எண்ணெய் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக செவந்ததுக்கப்புறம் பரட்டி விடுங்க. உடனே பரட்டிங்கன்னா உடஞ்சிடும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுலாம். இதை நல்லா அடிக்கடி பரட்டி விட்டு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வந்திருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. பார்க்கறதுக்கே பாருங்கள் நல்லா உளுந்த வடை போல் இருக்குது. நம்ம இதை உளுந்த வடை போல் ஓட்டை போட்டு தட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ இதை ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறது வரைக்கும் பாய்.